வாசிக்க சொல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. கடந்த சில வாரங்களாக தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷிகேனோ, யெகோவா ஈரே, யெகோவா ரோஹி, யெகோவா ஷபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி பல நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாமத்தையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு நாமத்துக்குள்ளேயும் அவருடைய சுபாவம் அங்கே இருக்கிறது. அவருடைய அந்த நாமத்துக்குள்ளே அவருடைய சுபாவம் வெளிப்படுகிறது. அவருடைய குணாதிசயத்தை அந்த நாமங்கள் வெளிப்படுத்துகிறது. அவருடைய தன்மையை அந்த நாமங்கள் வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையெல்லாம் அவருடைய நாமங்கள் என்ன செய்கிறது, நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே சில நாமத்தை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். கடந்த வாரத்திலே யெகோவா ஷிகேனோ என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா ஷிகேனோ. யெகோவா ஷிகேனோ என்றால் என்ன, யெகோவா ஷிகேனோ என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம். கர்த்தர் நமது நீதியாய் இருக்கிறார். அதன் பிறகு நீதி என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம். நீதி என்றால் என்ன? ரைட் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி, அதுதான் நீதி என்பதனுடைய சரியான அர்த்தமாகும், விளக்கமாகும். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் யாரை நீதிமான்கள் என்று நினைக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நற்கிரியைகளை செய்கிறவர்களை, தான தர்மங்களை பண்ணுகிறவர்களை, புண்ணிய காரியங்களை பண்ணுகிறவர்களை தான் ஜனங்கள் நீதிமான்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய நீதியை குறித்து சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல அது இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் யாரை நீதிமான் என்று தீர்க்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்தை நாம் வாசித்தோம். இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறார் என்று. வேற யாரையுமே பிதாவாகிய தேவன் நீதிமான் என்று தீர்க்கிறது கிடையாது. இயேசுவினிடத்தில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களை பிதாவாகிய தேவன் நீதிமான் என்று அறிவிக்கிறார், டிக்ளேர் பண்ணுகிறார், தீர்க்கிறார், பிரகடனப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு ஆதாமை குறித்து நாம் பார்த்தோம். பாவத்திலே விழுவதற்கு முன்பதாக ஆதாமுடைய நிலை என்ன, பாவத்திலே விழுந்ததற்கு பிறகு ஆதாமுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு தேவனுடைய செயலை குறித்து நாம் பார்த்தோம். ஆதியாமத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனே ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய தோலை பாருங்க எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த இரத்தத்தோடு கூட அந்த தோலை அவருக்கு போர்த்தி விட்டார், உடுத்தி விட்டார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த ஆடு கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அங்கே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே போர்த்தி விடப்பட்ட அந்த ஆட்டின் தோல் அது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அந்த நீதியின் வஸ்திரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பாருங்க 21ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அங்கே நாம் பார்க்கிறோம், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று.
நீதியே அறியாத நம்மை நீதிமானாய் ஆக்கினார் என்பதை குறித்து நாம் அங்கே பார்த்தோம். ஆகவே இது முற்றிலும் தேவனுடைய செயலாகும். இது முற்றிலும் தேவனுடைய செயலாகும். பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். நீதியே அறியாத நம்மை பிதாவாகிய தேவன் நீதியாக ஆக்கினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கடைசியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே என்னை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார் என்கிற இந்த அறிவை பெற்றுக்கொண்டு நாம் தைரியமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில உதாரணங்களை நாம் சத்திய வேதத்திலே பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபமண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மே கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாய் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்கே 2 மனிதர்கள் ஜெபிக்கும்படியாக ஆலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? அங்கே ஜெபிக்க வந்து பாருங்க, அந்த ஜெபத்திலே அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் இதை செஞ்சிருக்கிறேன், அதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கிறேன், அதனால நான் தான் யாரு? நீதிமான் என்று அவன் சொல்லுகிறான். சரி, இந்த பரிசேயன் செய்த காரியங்கள் என்னென்ன? 4 காரியங்களை இவன் செய்ததாக அவன் இங்கே சொல்லுகிறான். 1, பரியாசக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் இவர்களை போல நான் இல்லை என்று சொல்லுகிறான். இவர்களை போல நான் இல்லை என்று சொல்லுகிறான். அதனால நான் யாரு? நீதிமான் என்று சொல்லுகிறான். 2வதாக என்ன சொல்லுகிறான்? இந்த ஆயக்காரனை போல நானு இல்ல, இந்த ஆயக்காரனை போல நானு இல்ல, அதனால உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மக்கள் பாருங்க எதுக்காக ஸ்தோத்திரம் பண்றாங்க பாருங்க. அவனை போல நான் இல்ல, அதனால உண்மை நானு ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுகிறான். 3வதாக என்ன சொல்லுகிறான்? வாரத்திலே 2 தரம் என்ன செய்கிறேன்? உபவாசிக்கிறேன். அதுவும் செவ்வாயும் வெள்ளியும். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையும் கிடையாது, வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் கிடையாது, செவ்வாயும் வெள்ளியும். அது செவ்வாயும் வெள்ளியில் என்ன இருக்குன்னு தெரியல இது வரைக்கும். மக்கள் பாருங்க பலவிதமான காரியத்தில் கொண்டு வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைத்து விட்டார்கள். வாரத்தில் 2 முறை என்ன செய்கிறேன்? நான் உபவாசிக்கிறேன், அதனால நான் யாரு? நீதிமான் என்று சொல்லுகிறான். அடுத்து என்ன அவன் சொல்லுகிறான்? எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன்.
எல்லாவற்றிலும் நான் என்ன செய்கிறேன்? தசம பாகம் கொடுக்கிறேன் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். வெந்தயத்துல தசம பாகம் கொடுக்கிறேன், சீரகத்துல தசம பாகம் கொடுக்கிறேன், மிளகுல தசம பாகம் கொடுக்கிறேன், பருப்புல தசம பாகம் கொடுக்கிறேன், கொத்தமல்லியில தசம பாகம் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் கரெக்டா நான் நிறுத்து கொடுத்துறேன் ஆண்டவரே. அதனால நான் யாரு? நான் யாரு? நீதிமான் என்று சொல்லுகிறான். இந்த பரிசேயர்கள் இருக்காங்க பாருங்க, வீட்டில் எல்லாரும் திராசு வச்சிருக்கிறாங்க. வெந்தயம் வாங்கிட்டு வந்தா, சீரகம் வாங்கிட்டு வந்தா, மிளகு வாங்கிட்டு வந்தா, எல்லாவற்றையும் கரெக்டாக நிறுத்தி வச்சு செஞ்சுட்டு பொட்டலம் போட்டு வச்சிடுறது. ஓய்வு நாளில் ஆராதனைக்கு போகும்போது கரெக்டாக கொண்டு போய் தசம பாகத்தெல்லாம் செலுத்திடுறது. அருமையானவர்களை கவனியுங்கள். எனவேதான் நான் நீதிமான் என்று அவன் இங்கே நினைக்கிறான். கர்த்தர் சொன்னாரு, நீ நீதிமான் அல்ல. எல்லாரும் இருக்கிறீங்களா? நீ நீதிமான் அல்ல. ஏன் நீ நீதிமான் இல்லை என்றால், நீ உன்னுடைய செயலின் அடிப்படையிலே என்னிடத்தில் வர முயற்சி செய்கிறாய். எனவே நீ நீதிமான் அல்ல. நீ உன்னுடைய முயற்சி, உன்னுடைய தியாகம், உன்னுடைய உபவாசம், உன்னுடைய தான தர்மம், எல்லாரும் இருக்கிறீங்களா? அதனால என் பிரசனத்துக்கு வந்துடலாம், என்னுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய முயற்சியினால் என்ன செய்ய முடியாது, என்னிடத்துல வர முடியாது என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஆயக்காரன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அவன் இங்கே ஜெபிக்கிறான். இந்த வசனம் எபிரேய மொழியிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், கிருபாசனத்தின் புண்ணியத்தினாலே என் மேலே கிருபையாயிரும் என்று வந்திருக்கிறது. கிருபாசனத்தின் புண்ணியத்தினாலே என் மேலே என்ன செய்யும்? கிருபையாயிரும் என்று வந்திருக்கிறது. கர்த்தர் சொன்னாரு, அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று, இவனை நான் நீதிமான் என்று தீர்க்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். சரி, ஏன் இவனை நீதிமான் என்று கர்த்தர் தீர்க்கிறேன் என்று அவர் இங்கே தீர்த்தார்? இதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தர் இவனை நீதிமான் என்று தீர்க்கிறேன் என்று சொன்னார்? ஏன் அவனை நீதிமான் என்று சொல்லவில்லை? அருமையானவர்களை கவனியுங்கள். இவன் தன்னுடைய கிரியைகளின் அடிப்படையிலே என்னிடத்தில் என்ன செய்யவில்லை? வரவில்லை. இவன் என்னுடைய கிருபையின் அடிப்படையிலே அவன் என்னிடத்தில் என்ன செய்கிறான்? வருகிறான். என்னுடைய இரத்த புண்ணியத்தின் அடிப்படையிலே அவன் என்ன செய்கிறான்? என்னிடத்திலே வருகிறான். எனவேதான் இவனை நான் நீதிமான் என்று தீர்க்கிறேன் என்று கர்த்தர் பாருங்க, நீதிமான் என்று தீர்த்து அவனை வீட்டுக்கு அனுப்பினதாக அவர் இங்கே சொல்லுகிறார். எனவே கர்த்தர் ஒரு மனிதனை நீதிமானாய் ஆக்காமல் அவனால் தேவ பிரசனத்துக்கு வர முடியவே முடியாது. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் பார்த்து ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? இவனை நீதிமான் என்று சொல்லணும். கர்த்தர் யாரை நீதிமான் சொல்லுவாரு? அதைத்தான் நீங்க கவனிக்கணும். தன்னுடைய முயற்சி, தன்னுடைய நெற்றி வேர்வை, தன்னுடைய ஜெபம், தன்னுடைய முழங்கால், தன்னுடைய கண்ணீர், தன்னுடைய அழுகை, தன்னுடைய உபவாசம், தன்னுடைய தசமபாகம், தன்னுடைய தியாகம், அதன் அடிப்படையில் வருகிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? நீதிமான் என்று தீர்க்க மாட்டார். அப்ப இதை வைத்துக்கொண்டு சிலர் என்ன சொல்றாங்க? அப்ப தசமபாகத்தை இவன் கொண்டு வந்து கொடுத்ததாக சொல்றானே, தசமபாகத்தை கொடுத்ததுனால நான் நீதிமான் என்று சொல்லுகிறானே, அப்ப தசமபாகத்தை கொடுத்து நீதிமான் ஆக முடியாதுன்னா அப்ப தசமபாகம் கொடுக்க தேவையில்லைல அப்படி என்கிற முடிவுக்கு சில கிறிஸ்தவ விசுவாசிகள் வந்து விடுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள், இது தவறு. ஏனென்று சொன்னால், இவன் இன்னும் நீதிமானாவே ஆகல, இன்னும் தேவனுடைய பிள்ளையாகவே ஆகல. கர்த்தர் தசமபாகத்தை யாரை கொண்டு வர சொன்னாரு? அவருடைய பிள்ளைகளை கொண்டு வர சொன்னாரு. அப்படித்தானே? எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க பண விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தசமபாகத்தை காணிக்கையில கர்த்தர் செஞ்சாரு, கொண்டு வர சொன்னாரு. ஆனால் தசமபாகத்தை கொடுத்து ஒரு மனுஷன் செய்ய முடிய நீதிமானாக ஆக முடியாது. தசமபாகத்தை கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைங்க. எதற்காக கொண்டு வரணும்? அவரை கனப்படுத்துவதற்காக,
அவருக்கு நன்றியை செலுத்துவதற்காக, கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்கை கொண்டு வந்திருக்கிறேன், எதற்காக? உம்மை கனப்படுத்தும் விதமாக, உமக்கு மகிமை செலுத்தும்படியாக, உமக்கு மரியாதையை செலுத்தும்படியாக கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி கொண்டு வரணும். ஆனா பாவியான ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்ட வந்து, ஆண்டவரே இந்த கிறிஸ்தவங்கள்லாம் தசமபாகம் கொடுக்குறாங்க, நானும் தசமபாகம் கொண்டு வந்திருக்கிறேன் 10%, இதை வாங்கிக்கிட்டு இனி நீதிமான் சொல்லிருங்க ஆண்டவரேனா, அது நடக்கவே நடக்காது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் சத்திய வேதத்தை. அது மாத்திரமல்ல, இந்த மனுஷன் இருக்கிறானே, இந்த ஆயக்காரன், இவன் வந்து அங்க ஜெபிக்கிறான், ஆண்டவரே தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த ஜெபத்தை எடுத்து வைத்துக் கொண்டு யாரு? கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று 10 வருஷம் ஆச்சு, சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த ஜெபத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண்டவரே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபித்தா அறிவு இல்லைன்னு அர்த்தம். வசனத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை நாம் என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுனுடைய நாமத்தின் மேல் என்றைக்கு விசுவாசம் வைத்தோமோ, இயேசுவை என்றைக்கு உள்ளத்திலே அழைத்தோமோ, இயேசுவை எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர், என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்றைக்கு இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்தோமோ அன்றைக்கே கர்த்தர் நம்மை நீதிமானாக ஆக்கிவிட்டார். இப்ப தேவ பிரசன்னத்துக்கு வந்து, ஆண்டவரே நம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், நீதிமான் வந்திருக்கிறேன், புது சிருஷ்டி வந்திருக்கிறேன், உடைய குமாரன் வந்திருக்கிறேன், குமாரத்தி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்வாரு, வெல் டன். எல்லாம் இருக்கிறீங்களா? உனக்கு புத்தி இருக்குது, உனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார்? வெல்கம் பண்ணுவாரு. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆனதுக்கு பிறகு, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாருன்னா, எப்பா என்னப்பா உனக்கு? மழை காலமா வேற இருக்குது, வெயில் ஓங்கி அடிக்கல, வெயில் ஓங்கி அடிச்சா கூட என்னமா சொல்லலாம், வெயில் தாக்கத்தில் எதை பேசிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே சத்திய வேதத்துல யாரோ ஒருத்தர் ஜெபித்தார்கள் என்று ஏதோ ஒரு ஜபத்தை பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டேன்னு செய்ய எடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடாது. அது புதிய ஏற்பாட்டுக்கு ஒத்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு ஒத்திருக்கிறதா? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நாம் இந்த ஜெபத்தை செய்யலாமா, அது சரியா இருக்குமா என்றெல்லாம் கவனித்து ஆராய்ச்சி பண்ணி வசனத்தோடு ஒத்து போனால் அந்த ஜெபத்தை என்ன செய்யலாம். இருக்கிறீங்களா? ஆகவே இந்த ரெண்டையும் சரியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தசமபாகத்தை கொடுத்து ஒரு மனுஷன் நீதிமானாக ஆக முடியாது. அதே சமயத்துல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் இந்த ஜெபத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று என்ன செய்யக்கூடாது? வருஷ கணக்குல ஜெபித்துக் கொண்டு இருக்க கூடாது. ஆமென். இது நமக்கு தெளிவாயிருச்சு. ஆகவே இவனை கர்த்தர் நீதிமானாய் ஆக்கினார், அவனை நீதிமானாய் ஆக்கவில்லை. ஏன்? இவன் தன்னுடைய முயற்சியிலே வரவில்லை, தன்னுடைய நற்கிரியின் அடிப்படையிலே வரவில்லை, கிருபாசனத்தின் புண்ணியத்தின் நிமித்தமாக என் மேல் கிருபையாயிரும் என்று வந்தான். கர்த்தர் சொன்னாரு, என் கிருபையினால் என்ன செய்ய உன்னை நீதிமானாய் ஆக்குகிறேன். பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரம் என்று ஒரு கூடாரம் இருந்தது. மோசையை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரு? அதை ஸ்தாபித்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பாருங்க 3 பகுதிகள் இருந்தது. முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த முதல் பகுதியிலே சில காரியங்கள் இருந்தது, 2வது பகுதியிலே சில காரியங்கள் இருந்தது, 3வது பகுதியிலே பாருங்க அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே ஒரு மூடி இருந்தது. அந்த மூடிக்கு பெயர் தான் கிருபை ஆசனம். கிருபை பிளஸ் ஆசனம், கிருபாசனம். ஆசனம் என்றால் சேர் இல்லையா, உட்கார்ற இடம், ஆசனம். அப்ப தேவாதி தேவன் அந்த பாருங்க உடன்படிக்கை பெட்டியின் மேலே பிரசன்னமாயிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே. அது மாத்திரமல்ல, இந்த கிருபாசனத்தின் பெட்டியின் மேலே பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டது. இதை மகா பிரதான ஆசாரியன் வந்து பாருங்க இந்த ரத்தத்தை தெளித்தான். எந்த பாவமே செய்யாத ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு முதலாவது தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பிறகு ஜனங்களுடைய பாவத்துக்காக பிராயச்சித்தம் செய்வதற்காக வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை
திரையை விலக்கி கொண்டு அந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே சென்று அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே அந்த ரத்தத்தை என்ன செய்தான்? அவன் தெளித்தான். தெளித்ததனுடைய ரிசல்ட் என்ன? தெளித்ததனுடைய பலன் என்ன? கர்த்தர் சொன்னாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜனங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே ஜனங்களை மன்னித்தார். அந்த ஒரு வருஷத்துக்கு அது கேரண்டி. அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அடித்து ரத்தத்தை செலுத்தணும். இப்படி ஒரு வருஷத்துக்கு பாருங்க, ஒரு கேரண்டியை போல கர்த்தர் வந்து அதை கொடுத்தார். எனவே ஆட்டுக்குட்டியின் ரத்த புண்ணியத்தினாலே ஜனங்கள் பாருங்க, ஜனங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. ஜனங்கள் தேவ பிரசன்னத்துக்கு வந்தார்கள். இந்த அனுமதியை தேவனே இவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். எனவே இது ஒரு பாக்கியம் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை குறித்து சங்கீதம் 32:1 நாம் வாசிக்கிறோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிமித்தமாக, புண்ணியத்தின் நிமித்தமாக ஜனங்களுடைய பாவத்தை கர்த்தர் என்ன செய்தார்? மூடினார், மன்னித்தார். அதனால அவங்க தேவ பிரசன்னத்துக்கு வரலாம், ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்தார்கள். எனவே கர்த்தர் ஒரு மனிதனை நீதிமானாய் ஆக்காமல் அவனால் தேவ பிரசன்னத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. தன்னுடைய சுயக்கிரிகளினாலே, தன்னுடைய நற்கிரிகளினாலே, தன்னுடைய தான தர்மங்கள், தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய ஒழுக்க நெறிகள், சன்மார்க்கமான காரியங்கள், அந்த காரியத்தின் அடிப்படையிலே அவன் தேவ பிரசன்னத்துக்கு வர முடியவே. தேவனே ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாய் ஆக்க வேண்டும். தேவன் யாரை நீதிமானாய் ஆக்குகிறார்? இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறார். ஆகவே நம்முடைய பாருங்க செயல்பாடுகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யாது? எடுபடாது. எப்போதும் ஜெபத்துல போய் இயேசுவை உயர்த்த வேண்டும், அவருடைய கல்வாரியை உயர்த்த வேண்டும், அவருடைய ரத்தத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய தழும்புகளை உயர்த்த வேண்டும், அவருடைய சிலுவையை உயர்த்த வேண்டும், அவருடைய முள்முடியை உயர்த்த வேண்டும், அவர் பட்ட பாடுகளை உயர்த்த வேண்டும். அவர் நமக்காக செய்து முடித்த காரியத்தை நாம் தேவ பிரசன்னத்துக்கு போய் ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். உயர்த்தும் பொழுது எளிமையாய் ஜெபத்துக்கு என்ன செய்யலாம்? நாம் பதிலை பெற்று கொள்ளலாம். அப்ப அவன் அல்ல, இவனே நீதிமானாய் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். ஆமென். அப்ப கர்த்தர் யாரை நீதிமானாக்குறாரு? இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை. ஓகே, இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இங்கே 2 நபர்களை குறித்து பார்க்கிறோம். அங்கே 2 நபர்களை குறித்து பார்த்தோம். இங்கே 2 நபர்கள். இங்கே ஒரே தகப்பன் தாயோடைய பிள்ளைகள், அண்ணன் தம்பி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இங்கே பலியை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். தேவனே சாட்சி கொடுத்தார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவன் அல்ல, இவனே நீதிமானாய் ஆக்கப்பட்டான் என்று தேவனே சொல்லுகிறார். இங்கேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவனே சாட்சி சொல்லுகிறார், ஆபேல் நீதிமான் என்று. காயின் நீதிமான் அல்ல, ஆபேல் நீதிமானாய் ஆக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அதனாலே அவன் யாரு? ஆபேல் நீதிமானாய் ஆக்கப்பட்டான் என்று. எதினாலே நீதிமான் என்று அவன் தீர்க்கப்பட்டான்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலியினாலே. எல்லாரும் சொல்லுங்க, பலியினாலே. தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதனாலே அவன்
நீதிமான் என்று சாட்சி பெற்றான். பலியினாலும் மேன்மையான ஆபேல் காயினுடைய பலியிலும் எதனாலும் பலியிலும். அப்ப இந்த பலியை குறித்து சொல்லுகிறார். அங்க ஒரு பலியிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதினாலே இவன் நீதிமானாய் ஆக்கப்பட்டான்? பலியினாலே, ரத்தத்தினாலே. அப்ப எந்த பாவமுமே செய்யாத ஆட்டுக்குட்டியின் ரத்த புண்ணியத்தினாலே ஆபேல் நீதிமானாய் ஆக்கப்பட்டான், தீர்க்கப்பட்டான் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே ரத்தம் மாத்திரமே தேவனுக்கு முன்பாக நிற்க நமக்கு திராணியை கொடுக்கிறது. ஆமென். ரத்தம் மாத்திரமே தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நமக்கு திராணியை, தகுதியை, அந்தஸ்தை கொடுக்கிறது. அப்ப ஆபேல் அங்க ஒரு ஆடை கொண்டு வந்து என்ன செய்யறான்? பலியிடுகிறான். இந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஆதியாமத்திலே தேவனே ஒரு ஆடை அடித்து அதனுடைய தோலை உரித்து ரத்தத்தோடு அந்த தோலை எடுத்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன செய்து விட்டார்? பொருத்தி விட்டார். இப்ப தைரியமா தேவ பிரசன்னத்துக்கு வரலாம். அத்தியிலே தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நம்முடைய நற்கிரியை தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது? தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது. அத்தியிலையெல்லாம் தூக்கி போட்டிருப்பா. நான் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் ஏற்படுத்தின வழியில வந்தாதான் நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், என் அருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஓ முயற்சியில, உன் தான தர்மத்துல, உன்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அந்த ஒரு பலி. அப்ப பலியை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு மாடலா, ஒரு உதாரணமா கொடுக்கிறார். இத ஆபேல் நல்லா என்ன செஞ்சுக்கிட்டான்? கவனிச்சு பிடிச்சுக்கிட்டான். அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? கரெக்டா ஆடை கொண்டு வர்றான். காயினுக்கு இது விளங்கல. ஆனா ஆபேலுக்கு என்ன செஞ்சிருச்சு? விளங்கிருச்சு. தேவ பிரசன்னத்துக்கு போகணும்னா ஒரு பலி என்ன செய்யப்பட வேண்டும்? செலுத்தப்பட வேண்டும், ரத்த சிந்தப்பட வேண்டும் என்பது விளங்கி விட்டது. எனவே எதை கொண்டு வர்றான்? ஒரு பலி என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். கர்த்தர் சொல்றார் புதிய ஏற்பாட்டில் அதை அவனை குறித்து, பலியினாலே அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று. அப்ப ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்த புண்ணியத்தினாலே தான் நீதிமானாக ஆக்கப்பட முடியும். நம்முடைய செயலின் அடிப்படையிலே அங்கே நீதிமான என்ன செய்யப்பட முடியாது? நாம் ஆக்கப்பட்டு நுழையப்பட முடியாது. அப்ப இங்க வந்து கொண்டிருக்கிற இந்த ஆடுகள் யாரை குறிக்கிறது? சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை சிறவாதிருந்தார். 2 ஆட்டுக்குட்டி ஆட்டை போல வந்திருக்கு பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியிடப்பட்ட பஸ்க ஆட்டுக்குட்டியாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம் இந்த ஆட்டை குறித்து ஒரு சில வசனங்களை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 35வது வசனம் வரைக்கும். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்பட்ட மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போலவும் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. வாசிங்க. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு
பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு அப்ப இங்க இந்த மந்திரி பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டு போகிறான். குறிப்பாக ஏசாயா 53 அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு போகிறான். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அவனோடு கூட போய் சேர்ந்து கொள்ள சொல்லுகிறார். அப்ப அந்த மந்திரி கேட்கிறான், இந்த ஆட்டுக்குட்டி யாரை குறிக்கிறது? தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ அல்லது வேறொருவரை குறித்தோ என்றெல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது இங்கே பிலிப்பு என்கிற பக்தன் சொல்லுகிறான், இங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அப்ப அந்த ஏசாயா 53 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டி யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். யாரு? இயேசு கிறிஸ்து. வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5 அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு. பாருங்க, இங்கே யோவானுக்கு வெளிப்பாடுகள் உண்டாகிறது. அந்த வெளிப்பாட்டிலே அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டி யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டார். இப்ப அந்த இயேசுவானவர் அங்கே இருக்கிறார். அவரை குறித்து இவருக்கு வெளிப்பாடு உண்டாகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அடிக்கப்பட்ட வண்ணமாக என்று. வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் என்று. ஆட்டுக்குட்டியாகிய, அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சத்திய வேதத்துல பலவிதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். எனவே நம்முடைய நற்கிரிகளினாலே அல்ல, நம்முடைய புண்ணிய காரியங்களினாலே அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே தான் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு தைரியமாக வர முடியும். அவருடைய இரத்தம் நம்மை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறது. நம்முடைய உபவாசமோ, நம்முடைய ஜெபமோ, நம்முடைய தியாகமோ, நம்முடைய கண்ணீரோ, நம்முடைய அழுகையோ, நம்முடைய புண்ணிய காரியங்களோ நம்மை நீதிமானாய் ஆக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை என்ன செய்திருக்கிறது? நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறது. வாசிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை எவ்விதமாய் நீதிமானாய் ஆக்கினார் என்று தொடர்ந்து அதை குறித்து இன்னும் தெளிவாய் நாம் பார்ப்போம். அவர் நாமம் யெகோவா ஷிக்கேனு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை நீதிமானாய் ஆக்கினார்? 1 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் நிறுத்தும்படி, தேவனிடத்தில் சேர்க்கும்படி, பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கும்படி. நாம் எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகள், ஆதாமின் சந்ததியார்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆதாம் பாவம் செஞ்சதுனால பாவம் என்ன செஞ்சிருச்சு? எல்லாரையும் பாதிச்சிருச்சு. இப்ப பாவியாகிய எல்லாரையும் கொண்டு போய் எங்க நிறுத்த முடியாது? தேவனிடத்துல நிறுத்த முடியாது. தேவன் பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன்.
அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்ப பாவிகள் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்ய சும்மா நிறுத்திட முடியாது. இப்ப இயேசு என்ன பண்ணினார்? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு நிறுத்தும்படிக்கு அவர் பாடுபட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்திலே கொலையுண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எவ்விதமாய் கொண்டு போனார்? அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிறகு நம்ம என்ன செய்திருக்கிறார்? கொண்டு போய் சேர்த்திருக்கிறார், நிறுத்தியிருக்கிறார். யாரெல்லாம் இயேசு மேல விசுவாசம் வைத்தோமோ அவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் என்ன செய்திருக்கிறார்? நிறுத்தி இருக்கிறார். நிறுத்தின போது பிதாவாகிய தேவன் பாருங்க நம்மை பார்த்தார். நம்மை பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக என்ன செய்கிறார்? நம்மை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணிய நிமித்தமாக அவர் நம்மை நீதிமான் என்ன செய்தார்? தீர்த்தார். எனவே நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக செய்யப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய். அநீதி உள்ளவர்களுக்கு அப்ப நாமெல்லாம் யாரா இருந்தோம்? அநீதி உள்ளவர்களாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். அநீதி உள்ளவர்கள் நாம், நீதி உள்ளவர் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் அவருடைய அன்பினாலே அவர் நமக்காக என்ன செய்தார்? பாடுபட்டார். அவருடைய அன்புதான் கல்வாரி சிலுவைக்கு என்ன செய்தது? கொண்டு வந்தது. அவரை நம்மை மீட்பதற்காக, நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஆக்குவதற்காக, நம்மை நீதிமான்களாய் ஆக்குவதற்காக அவருடைய அன்புதான் என்ன செய்தது? இதெல்லாம் செய்தது. ஆகவே மனிதன் தன்னை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு இங்க இடம் கிடையவே கிடையாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? மனுஷன் பெருமை பாராட்டுறதுக்கு இங்க இடம் கிடையவே கிடையாது. ஏன்னா இவனுடைய செயல்பாடு, இவனுடைய கிரியையின் அடிப்படையில் எங்க வர முடியாது? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாய் தான் வர முடியும். அப்ப மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து தான் மேன்மை பாராட்ட முடியும்? யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் மேன்மை பாராட்ட முடியும். மனுஷன் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட முடியவே முடியாது. ஏன் தான தர்மம், ஏன் உபவாசம், ஏன் கண்ணீர், ஏன் அழுக, ஏன் முழங்காடு, என்னுடைய தியாகம் என்று தன்னை குறித்து பெருமை பாராட்ட முடியவே முடியாது. தன்னை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு இடம் கிடையவே கிடையாது. எனவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய ரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய கல்வாரியை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அப்ப எந்த மனுஷன் நினைச்ச முடியாது நீங்க பெருமை பாராட்ட முடியாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. நான் தான தர்மம் செஞ்சு, நான் தசமபாகம் கொடுத்துதான் நீதிமான ஆனே, நான் உபவாசம் இருந்துதான் நீதிமான ஆனே, நான் அவை மாதிரிலாம் இல்லை, இவை மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்ட முடியாது. அடுத்து பாருங்க 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நீதியுமானார். எல்லாம் சொல்லுங்க. அவரே நீதியுமானார். அவரே எல்லாம் சொல்லுங்க. அவரே நீதியும் ஆனார். ஆமென். அவரும் கிடையாது. அவரே, அவர் மட்டும்தான் நீதிமான். எனவே இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய நீதி. அவருடைய நீதியையே நமக்கு இலவசமா என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாரு? இலவசமா கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியையே எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார்.
இலவசன்ற மாத்திரத்துல இது சீப்பு நினைச்சிடக்கூடாது, இது மலிவு நினைச்சிடக்கூடாது. இது நம்மால சம்பாதிக்க முடியாது, இதை நம்மால வாங்க முடியாது, நம்முடைய தியாகத்தின் அடிப்படையில் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. இதை அவர் பாடுபட்டு அவர் ரத்தத்தை சிந்தி இலவசமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். எனவே நீதியை நாம் பாருங்க கிரியை செய்து சம்பாதிக்க முடியவே முடியாது. நீதி என்றால் என்ன? தேவ பிரசன்னத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய திராணி, ரைட் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி, அதுதான் நீதி. இத நாம் என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி என்ன செய்தார். ஆகவே இப்பொழுது இந்த அறிவை பெற்றுக்கொண்டு பாருங்க, ஜெபித்து பதிலை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அறிவை பெற்றுக்கொண்டு? இயேசு கிறிஸ்து என்னை அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார் என்கிற இந்த அறிவை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் நீதிமானாய் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்கிற அறிவை பெற்றுக்கொண்டு பதிலை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் எனக்கு பதில் வருகிறது. பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீதிமான்களுடைய ஜெபத்தையோ அவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். எனவே இந்த அறிவை பெற்றுக்கொண்டு இப்ப தைரியமா ஜெபித்து பதில் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆதாமை போல இன்றைக்கு நாம் ஓடி ஒளிய தேவையில்லை. எல்லாம் சொல்லுங்க, ஆதாமை போல ஓடி ஒளிய தேவையில்லை. ஆதாம் என்ன பண்ணா, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல ஓடி போய் புதருக்குள்ள ஒளிகிறான். இந்த மாதிரி நாம் இன்னைக்கு ஒளிய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? நாம் இன்றைக்கு அப்பா என்ற தைரியம் என்ன செய்யலாம், வரலாம். இந்த தைரியத்தை நமக்கு கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்த புண்ணியம். நம்முடைய தான தர்மங்கள் அல்ல, நம்முடைய உபவாசம் அல்ல, நம்முடைய அழுகை அல்ல, நம்முடைய கண்ணீர் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியம். அப்ப தைரியமாக ஜெபிக்கலாம். ஜெபித்து பதிலை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் தைரியமா ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க? ஆமென். அது மாத்திரம் இல்ல, பிதாவாகிய தேவன் எதை பார்த்து நமக்கு பதில் தருகிறார் என்றால், அருமையானவர்களை கவனியுங்கள், இதை சொல்லி முடிகிறேன், எல்லாரும் கவனிங்க. பிதாவாகிய தேவன் எதை பார்த்து நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறார் என்றால், நம்முடைய வேதனையை பார்த்து அல்ல, நம்முடைய கண்ணீரை பார்த்து அல்ல, நம்முடைய அழுகையை பார்த்து அல்ல, நம்முடைய கதறலை பார்த்து அல்ல, நம்முடைய முழங்காலை பார்த்து அல்ல. எல்லாரும் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை பார்த்துதான் பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன செய்கிறார், பதிலை தருகிறார். கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, அநேகர் பாருங்க, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்தி கிடக்குறாங்க, அழுகுறாங்க, புரள்றாங்க, உருள்றாங்க, தண்ணி விடியாம கிடக்குறாங்க, குடலை சுருக்குறாங்க, மொட்டையை போட்டு தேய்க்கிறாங்க. ஏன் கேட்டா, கர்த்தர் இதெல்லாம் பார்த்து நம்ம ஜெபத்துக்கு பதில் தந்துட மாட்டாராங்கிறது. எல்லாரும் இருக்கிறீங்களா? இதை பார்த்தெல்லாம் ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணீர், இயேசு கிறிஸ்துவனுடைய கதறல், அவருடைய ரத்த புண்ணியம், எல்லாரும் இருக்கிறீங்களா? அதை பார்த்துதான் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்கிறார், பதில தருகிறார். அன்பினாலே அழுகிறது வேற, கர்த்தாவே எனக்கு இவ்வளவுதான் செஞ்சிருக்கிறீங்கப்பா என்று அவருடைய அன்பை நினைக்கும் போது கண்ணீர் வருகிறது, அது வேற. ஆனா நான் அழுது, நான் கத்தி, நான் பட்டினியா கிடந்து குடலை சுருக்கி மொட்டையை போட்டு தேய்ச்சு நான் பதில வாங்கிடுவேன்னா அது என்ன செய்யாது, சாத்தியம் ஆகாது. ஜெபத்துல போய், பிதாவே இயேசு நாமத்துல வர்றேன், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையில என் ஜெபத்துக்கு பதில் தந்தபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே,
இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைப்பூட்டுகிறேன். அவருடைய ரத்தத்தை நினைப்பூட்டுகிறேன் ஆண்டவரே. அவருடைய கதறலை நினைப்பூட்டுகிறேன் ஆண்டவரே. ஓ தேவனே, இந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ ஜெபத்துக்கு பதில் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி என்று பாருங்க. ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு துரிதமாய் பதில் என்ன செய்வோனா பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தில் கற்றுக்கொண்டு சரியாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எனவே ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வர வேண்டும் என்றால் ஜெபத்திலே இயேசுவை உயர்த்த வேண்டும், அவருடைய ரத்தத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய தழும்புகளை உயர்த்த வேண்டும். ஆமென். அவர் நாமம் யெகோவா ஷிக்கேனு. யெகோவா ஷிக்கேனு எங்க குடியிருக்கிறார்? நமக்குள்ளேயே குடியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளேயே 100க்கு 100 ஜெபத்துக்கு பதில பெற்று தருகிறவரை உள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத வித்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? வித்தை பண்ணுவாங்க பாருங்க சில ஆட்கள். நேற்று சொன்னேன் பாருங்க, காத்திருப்பு கூட்டமும் வைப்பாங்க. என்ன கூட்டம்? கடைசி 3 நாள், 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி காத்திருப்பு கூட்டம். அந்த மாசம் முழுவதும் செஞ்ச எல்லா தவறுக்காகவும் சுத்திகரிப்பு கூட்டம். ஓட்டு தவறுது, நம்முட்டு முன் தாவி உருள்றது, லேச கண்ணை திறந்து பார்க்கறது. நம்மளை விட எவனாவது குதிக்கிறானா பாரு, நம்மளை விட எவனாவதும் அதிகமாக குதிக்கிறான். லேச அப்படி கண்ணை திறந்து பார்க்கறது. இருடா இருடா, அடுத்த காத்திருப்பு கூட்டம் வரட்டும்டா, நீயா நானும் பார்த்துருவோம்டா. நீயா நானு, நீ அதிகமாக குதிக்கிறியா நான் அதிகமாக குதிக்கிறானான்னு பார்த்துருவோம். கிறிஸ்தவ மக்கள் எப்படி போயிட்டாங்க பாருங்க. ஜெபத்துல வந்து இயேசுவை உயர்த்துவதற்கு பதிலாக, அவருடைய ரத்தத்தை உயர்த்துவதற்கு பதிலாக, அவருடைய கல்வாரியை உயர்த்துவதற்கு பதிலாக எல்லாரும் இருக்கிறீங்களா? என்னத்தையே கடந்த உருண்டுகிட்டு இருக்காங்க. வருஷம் 30 ஆயிருச்சு, 40 ஆயிருச்சு. அதே தரித்திரம், அதே பீடை, அதே வியாதி, அதே பாருங்க எல்லாம் ஒன்றும் இல்லாம அப்படி உட்காந்துருக்காங்க. ஒரு முன்னேற்றம் இல்லை. எல்லாரும் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆகவே ஜெபத்துக்கு பதில் வர வேண்டுமா? தேவன் உங்க ஜெபத்துக்கு செவி சாய்க்கணுமா? உங்க ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரணுமா? ஜெபத்துல போய் உங்களை பத்தி இது பேசாதீங்க, உங்களை உயர்த்தாதீங்க. உங்க தொண்டைய, உங்க வயிற, உங்க முழங்கால, உங்க மொட்டிய, உங்க உபவாசத்தை பத்தி பேசாதீங்க. இயேசுவை குறித்து பேசுங்கள், அவருடைய ரத்தத்தை குறித்து பேசுங்கள், அவருடைய நாமத்தை குறித்து பேசுங்கள், அவருடைய காயங்களை குறித்து பேசுங்கள், அவருடைய ரத்தத்தை உயர்த்துங்கள். 100க்கு 100 ஜெபத்துக்கு பதில் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். எல்லாரும் எளிமையாக இருப்போம். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துவோம். எல்லாரும் எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் பாடுகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னை குறித்து பெருமை பாராட்டுகிறது நிறுத்துகிறேன். ஏன் உபவாசம் அல்ல ஆண்டவரே, ஏன் கதறல் அல்ல, ஏன் கண்ணீர் அல்ல, ஏன் முழங்கால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய குடல் சுருக்கம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய மொட்டி தேய்மானம் அல்ல ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியம் ஆண்டவரே. ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் வா கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சகரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே நன்றி, கணத்துக்கு பாத்திரரே நன்றி, துதிகளுக்கு பாத்திரரே நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவை உயர்த்துகிறோம், இயேசுவை உயர்த்துகிறோம், இயேசுவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, எங்களை நீதிமானாய் ஆக்குகிற கர்த்தாவே, யெகோவா ஷிக்கேனுவே. ஓ ஸ்தோத்திரம். இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவரே,
கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவர். இயேசுவினிடத்தில் நாங்கள் விசுவாசம் வைத்தபடினாலே எங்களை நீதிமான் என்று நீங்கள் தீர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் அநீதிமான்கள் அல்ல கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள். இயேசுவே எங்களுடைய நீதி என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக, ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவர். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் நீர் பதில் தந்ததுக்காக நன்றி. மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை என்னுடைய உள்ளத்திலே பதிப்பீராக, இருத்துவீராக. இன்னும் இதை குறித்தான வெளிப்பாடு அதிகமாக எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. இயேசு நாமமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்